हेलो दोस्तों, आप सभी का स्वागत है हमारे इस यूट्यूब चैनल सरियल रिएक्शन में। और आज हम रिएक्ट करने वाले हैं मास्टर मूवी के पोस्ट इंट्रो सीन पर। तो चलिए दोस्तों, देर नहीं करते और शुरू करते हैं आज के वीडियो का रिएक्शन। कोई भी एंगल से ऐसा लगता कि सर प्रोफेसर है। भाई साहब, सर क्या स्टूडेंट हॉस्टल में रह रहे हैं? ऐसे लग रहा है मुझे। वाह, गाड़ी। भाई साहब, Sorry, ma. Sorry. Hi. उधर चले। Hi, hi. सर அந்த பக்கம். Oh, good morning. குட் மார்னிங். என்ன பேக் ஸ்டோரி? लड़कियों में तो काफी पॉपुलर हो அத ही மட்டும் सकते हैं கேட்றாத. யாராச்சும் ஏமாந்தவன் கையில கிடைச்சா கண்ட மேனிக்கு கதை அடிச்சு தள்ளுவார். அவ காலேஜ் பஸ்லன்னு துரத்தி லவ் பண்ண லவ் எல்லாம் ஓகே ஆகி அப்படியே ஒரு நாள் காஃபி ஷாப்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்க அப்பா வந்துட்டான். ஐயா தம்பி மாட்டிட்டியா? அட இருக்கா, அவங்க அப்பன் பேரு மிஸ்டர் சந்திரமௌலி. நாங்க ரெண்டு பேரும் ஒரே குவார்டர்ஸ்டா. நான் 8G, அவ 7G. இந்தியா இங்க இருக்கு, இங்க இருக்குடா அமெரிக்கா. अच्छा, அதான் டக்குனு கிட்டார மாட்டிட்டு கிளம்பி அஞ்சலடா அவ நேரம் மலை உச்சிக்கு போய் நின்ட்டோம். 5 அணிட்டு கூச்சலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன் நேரம் மரத்துல மாட்டிக்கிட்டு தப்பிச்சிட்டு என்னடா அவ பாறையில மோதி செத்து போயிட்டாடா. டேய் டேய் டேய், that's இதெல்லாம் so too much யா? classic. சரி அவர் எந்த டிபார்ட்மெண்ட்? அவரும் இதே காலேஜ் தான். இங்கே சைக்காலஜில எம்ஃபில் முடிச்சாரு. இப்போ இங்க பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாसेस எடுத்துட்டு இருக்காரு. may I request you all to please stand up? I said stand up. இப்போ உங்க மனசும் உடம்பும் ஃபோக்கஸ்டா இருக்கான்னு நான் செக் பண்ண போறேன். We are hearing but not listening. Students don't listen to their teachers, teachers don't listen to their students. Now run! Run! Watch out! Electricity. Children don't listen to their parents, parents don't listen to their children. Ecology. And finally, the Sir, government ecology doesn't से listen करें। to their people. पर्सनालिटी இப்போ நான் என்ன சொல்றேனோ हाँ, அது ऐसे அப்படியே लग நீங்க रहा है சொல்லுங்க. ஆனா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுங்க. Jump in, jump left, jump right. Hey. Now on the starboard. Faster. Now close your bloody eyes and freeze. Class disperse. சரி என் கிளாஸ்க்கு டைம் ஆயிடுச்சு. நம்ம லஞ்ச் மீட் பண்ணலாம். ஓகே ஷூர். एक्ट्रेस बहुत अच्छी लग रही है। लेकिन इनका நான் नाम திரும்ப मालविका சொல்றேன், है। இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த பவானி பையன் தான். நம்ம யூனியன் எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்ன்றதுக்காக ஏத்து நிக்கிற ஒவ்வொருத்தரையும் சோழிய முடிக்கும். அவன் என்ன பண்ணுதா ஏது பண்ணுதான்னு எல்லாம் எனக்கு தெரியும். மக்கா குருமூர்த்தி, இவனுக்கு புரியுதோ புரியலையோ நீ புரிஞ்சுக்கடே. நான் ஆரம்பத்துல இருந்தே இதான் சொல்றேன். சொன்னேன் அவன் இந்த சின்ன ஜெயில இருக்கிற நண்டு சிண்டுகளை வச்சுக்கிட்டு தப்பான வேலையை பண்ணி வாய் வெளியே வச்சுக்கிட்டு இருக்கியா? சொல்லுடே. நாங்களே அதை தான் சொல்லி ओ भाई साहब, मैंने बोला है ना, ये एक्टिंग नहीं करते हैं। देखो कितना जबरदस्त किया उन्होंने। வணக்கம். ஏ மயிரு, நீ அவ்வளவு பெரிய ஆளா? ஆ? அவனை கொண்டுட்டா உனக்கு அந்த போஸ்டிங் கிடைச்சிருமா? பாக்குறேன். இல்லண்ணே, ஏன் இவ்வளவு கோவமா பேசுறேன்? நான் தம்பி தானே, எதுவும் இருந்தாலும் பேசிட்டு இருக்கலாண்ணே. உன்கிட்ட நான் என்ன பேச வேண்டியிருக்கேன்? உன்னை நானே செய்யறேன். ஏய், வண்டி வெட்டி விடுறா. அண்ணே, ஏதாவது பிரச்சனை சண்டை போட சரியாயிடுமாண்ணே? எதுவும் இருந்தாலும் பேசிக்கலாம், உயிர் ஒன்றும் பிரச்சனை தீருமாண்ணே. லேய், எந்த சின்ன பையனை வச்சுக்கிட்டு நீ செஞ்சுக்கிட்டு இருக்கியோ அதே சின்ன பையனை வச்சு நான் போடுறேன். பாக்குறியா? நானே சின்ன பையன் தானே, நீ பார்த்து வளர்ந்த பையன் தானே. என்ன அண்ணா இருண்ணே. போன பையன் நீ ஏன்டி சரக்கு சமான் பேசிட்டு சரிண்ணே, எதுவும் இருந்தாலும் பேசிட்டு போங்க. எனக்கு முன்னாடி உனக்கு அண்ணே, நான் சின்ன பையன் தானே, சொன்னா கேளுண்ணே. அண்ணே, போங்க. ஐயோ, போயிட்டியாண்ணே? इन्होंने ही मारा है क्योंकि मैं वही सोच रहा हूँ, इन्होंने सेटअप किया था वो। சோ சேட். நீங்களே பாத்தீங்கல்ல நான் என்ன பண்ணேன். அவரோட பேசிட்டே போயிருந்தா நானும் போய் சேர்ந்துக்கிட்டேன் நேரத்துக்கு. இவ்வளவு பெர்ஃபெக்டான டைம்ல மனுஷன் வேலை செய்ய முடியாது. ஏதோ 3 வேளையும் எல்லா கடவுளையும் கும்பிடுறது, அந்த கடவுளை என்ன மட்டும் காப்பாத்திட்டாரு, அண்ணனை தண்டிச்சிட்டாரு. நல்ல மனுஷன். இந்த வருஷம் நம்ம காலேஜ்ல ஸ்டூடெண்ட் செலக்ஷன் நடத்த யூஜிசி பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா நான் ஸ்ட்ரிக்ட்டா வேண்டாம்னு சொல்லிட்டேன். ஆக ஒரு ஃபார்மாலிட்டிக்கு உங்க ஒப்பீனியன்ஸ் எல்லாம் தேவைப்படுது.
ஏன் எலெக்ஷன் வேண்டான்னு ஃபார் த ரெக்கார்ட்ஸ் எனக்கு ये என்னமோ होता भी है, வேணாம்னு मतलब தோணுது कितना சார். प्रेशर रहता है செமஸ்டர் வேற வருது. कॉलेज पे கரண்ட் சினாரியோல எதுக்கு சார் தேவையில்லாம इलेक्शन के बारे में Sir, Yeah, you're right. happening, some other issues will create. So I don't think they're fit for elections. Exactly. In my honest opinion, no. எனக்கு டே காலேஜ் பசங்களை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல इन्होंने कॉल किया है उन लोगों Thanks, को Samia. उस अच्छा, मीटिंग मतलब में ये क्या भी हो रहा है இல்ல वो சார் सुन நான் रहा இந்த हूँ காலேஜ்க்கு வந்தே 2 வாரம் தான் ஆகுது. சோ நான் ஒப்பீனியன் சொன்னா கரெக்டா இருக்குமான்னு எனக்கு தெரியல. Come on. இது என்ன? ஆ, இல்ல சார். ஹே ஜேடி சார் ஏன் எதுவுமே பேச மாட்டேங்கிறாரு? ஆமாண்ணே. ஏய் அவர் தான் ஒரு நல்ல பாயிண்ட்டுக்காக வெயிட் பண்ணுவார். சார் ஆ. எதுக்கும் ஜேடி ஒரு வார்த்தை கேட்டுருங்களேன். मतलब कॉलेज जेडी, के बोर्ड உங்க ஒப்பீனியன் என்ன சொல்லுங்க. अच्छा वो वही तो वो बैठे सोए। हैं उनका உங்க ध्यान opinion என்ன? ஜெடி நேத்து என்ன கிழமை? வியாழக்கிழமை அவருக்கு லீவுடா. அப்ப நேத்து ஃபுல்லா குடிச்சிருப்பாரா நீ? ஜெடி சார் எமர்ஜென்சி சார் எமர்ஜென்சி. உனக்கு எங்கடா வேலை? ரோசி மேடம் இருக்காங்க சார். அவங்க ஃபோன் போட்டு கொடுத்தா சார் ப்ளீஸ் சார். அவங்க ஹஸ்பண்ட் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது வண்டியில இருந்து கீழ விழுந்தாங்களாமா சார். ஃபோன் பண்ணுங்க சார். இல்லனா தண்ணி இருந்து தவிச்சிட்டாங்க சார். ஃபோன் போட்டு கொடுத்தா சார். என்னாச்சு அப்துல்? என்னாச்சு? மேடம் ஃபோன் பேசுங்க. சுவிட்ச் ஆஃப்லாம் பண்ணாதீங்க. போங்க. பேசுங்க மேடம். ஹலோ சார் சார். अच्छा उनको சார் மேடம் சொல்றேன் சார். ஏதாவது பேசுங்க சார். சாரி சார் சாரி சார். कोई भी नहीं था उन्हें ஜெடி बेवकूफ बनाया उन्हें। எலெக்ஷன் பத்தி உங்க ஒப்பீனியன் என்ன? என்னன்னா எலெக்ஷன் வேணும் அவ்வளவுதான். நான் நினைச்சேன் இப்படிதான் ஏதாவது மீனிங்லெஸ்ஸா பேசிட்டு இருப்பார் சார் இவரு. காலேஜ்ல எலெக்ஷன் சொல்லிட்டோம்னா எல்லா பசங்களும் அதே நினைப்புல இருப்பாங்க. ஒருத்தனும் படிக்கவும் மாட்டான், கிளாஸுக்கும் வர மாட்டான். बिल्कुल ये भी तो ஸ்டூடெண்ட்ஸ் எலெக்ஷன்ஸ் கண்டக்ட் பண்ணி என்னத்த கத்துக்க போறாங்க சார்? காலேஜ்குள்ள எதுக்கு சார் பாலிடிக்ஸ்? சார் மேத்யூ சார் பாலிடிக்ஸ்னா என்ன சார்? சார் நான் உங்களோட பேச விரும்பல. அப்படியா? நான் விருப்பப்படுறேன். இந்த வரேன் சார். பாலிடிக்ஸ்னா முதல்ல சர்வீஸ்ன்றது அவனுக்கு தெரியணும். காலேஜ் படிக்கும் போதே இந்த எலெக்ஷன் கேன்வாசிங் லீடர்ஷிப் இதை பத்திலாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் நாளைக்கு ஸ்டேட் சென்ட்ரல் எலெக்ஷனை பத்தி ஒரு அவேர்னஸ் வரும். சரி. காலேஜ் படிக்கிற மாணவர்கள் தான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். அவனை சரியா சிந்திக்க விட்டாதான் அடுத்த தலைமுறைக்கு ஒரு நல்ல தலைவன் கிடைப்பான். ஒரு நல்ல தலைவன் உருவாகிறதுக்கும் இல்ல ஒரு நல்ல தலைவனை சூஸ் பண்றதுக்குமான பக்குவம் அவங்களுக்கு வரும். இன்னொருத்தர் சார் கண்ட இடத்துல போஸ்ட் விட்டுவானுங்க, எல்லா செவத்துல எழுதுவானுங்க, அப்புறம் ஏன் செவரு உன் செவரு அடிச்சுப்பானுங்க. ஏன் இதெல்லாம் வெளியில இருக்கிறவங்க பண்றது இல்லையா? உட்காருங்க சார். இதெல்லாம் பொது தேர்தல்லாம் நடக்கும்போது வர பிரச்சனைகள் தானே. அதுக்காக நாட்டுல எலெக்ஷனே வேணான்னு முடிவு எடுத்துட முடியுமா என்ன? நம்ம ஊர்ல இன்னும் போஸ்டர் பேனர் கலாச்சாரம் இருக்கதான் செய்யுது. பசங்களுக்கு எங்க ஓட்டணும் ஓட்டக்கூடாது, பேனர் எங்க வைக்கணும் வைக்க கூடாதுன்னு தெரியணும்னா இங்க எலெக்ஷன் நடக்கணும். அப்பதான் வெளியில போய் கரெக்டா இருப்பான். இந்த குவார்டருக்கும் கோழி Exactly. பிரியாணிக்கும் காசுக்கும் ஓட்டு போடுற கலாச்சாரம் மாறணும்னா பாலிடிக்ஸ்னா என்னன்னு ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியணும். சரி, நீங்க சொல்றதே சரின்னு வச்சுக்குவோம். ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது விட்டு குத்துன்னு இறங்கிட்டாங்கன்னா, காலேஜுக்கு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா யார் பொறுப்பு? சார் அப்பெல்லாம் எதுவும் நடக்காது हाँ, சார். ये भी तो होता है मेरी मतलब नड़दा- दोनों ही कॉलेज बातें विட்டு सही है போயிருங்களா? एक तरह से। ரிசைன் பண்ணிடுறீங்களோ என்ன? நடந்தா பாப்போம். அப்ப நீங்களே ப்ரிசைடிங் ஆபீசரா இருந்து இந்த எலெக்ஷன் நடத்தி காட்டுங்க. ம். ஏதாவது பிரச்சனை வந்தா இந்த காலேஜை விட்டே போயிடும்னு ரிட்டர்ன் எழுதி கொடுத்துருக்கேன். एक अच्छा मौका मिल रहा है उनको कि ये अगर कुछ प्रॉब्लम हो जाएगी तो इन्हें बाहर निकाल வர दें। ஜூன் மாசம் 25ஆம் தேதி எலெக்ஷன்ஸ். और एक अच्छी चीज भी है இங்க मतलब வாதியாரா election இருந்து के बारे எலெக்ஷன் में நடத்தி सीखने நான் को பார்த்தது இல்ல. मिलेगा। ஆனா இவன் ஸ்டூடெண்டா இருக்கும்போது எலெக்ஷன் நடத்தி நான் பார்த்திருக்கேன். तो कोई ना कोई गड़बड़ तो होगी। Shake your hands. ओ This is the wall of democracy. अभी से वो Your rules and regulations. हम इलेक्शन का जो गर्मी है हाँ। अभी से नजर आ रही है भाई जिम साहब फैसिलिटी वो எல்லா उन्होंने एक ஸ்டூடண்ட்ஸ்க்குமே wall बना ஃப்ரீ. के दिए, ஹாஸ்டல்ல उसी पे டெய்லி दो எல்லாருக்குமே posters நான்வெஜ் चिपकाने போடுறோம். हैं। நல்ல ஸ்பீக்கர்ஸ் தான் பெரிய कैंपेन லீடர்ஸ் चला रहे वो நீனும் போல்டா பேசணும் சவி. அடுத்தவங்க பண்ண குறைய மட்டுமே சொல்லி ஓட்டு கேட்காம நீ என்ன பண்ண போறேன்னு சொல்லி ஓட்டு கேளு. கொடுக்கப்பட்ட இடத்துல தான் போஸ்டர் ஒட்டணும், பேனர் வைக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில ஒரு சின்ன கைகலப்பு நடந்தா கூட எலெக்ஷன் நடக்காது. இப்போ பேக் அண்ட் ஃபயர். ஸோ மொத்தமா 5500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க சார். அது மொத்தமா 10 கேட்டகரியா பிரிச்சிருக்கோம் இது என்ன காலம்? சார். அதை ரிலிஜன் அண்ட் கேஸ்டா கேட்டகரைஸ் பண்ணியிருக்கோம். அது வேணாமா? ओ இது இங்க இருந்தே தூக்குனாதான் அசிங்கமா நம்மளோட ஒட்டிக்கிட்டே வராது. டேய், இன்னும் எத்தனை நாள் தான் இப்படியே குடிச்சு சுத்திட்டு இருக்க போற? எதுக்கு தேவையில்லாம திட்டிக்கிட்டு? நீ தெளிவா இருந்தா நான் திட்டு போறேனா?
நான் தெளிவா தான் இருக்கேன். அப்படியா? அந்த போர்டுல எங்க வேணா அம்பு விழட்டும். நீ தெளிவா இருக்கே ठीक है, कैसे निशाना लगाएंगे தட்டி தூக்குற भाई साहब? டேய், டிபார்ட்மெண்ட்டுக்கு 1,00,000 ரூபாய். சியர்ஸ். 1,00,000 இதுக்கு முன்னாடி நான் நிறைய Yes, கவுன்சிலிங்லாம் college பண்ணிருக்கேன். election. நீங்க என்ன காரணம்னு சொன்னீங்கன்னா என்னால முடிஞ்ச ஹெல்ப் பண்ண முடியும். முன்னாடிங்க வேலை இல்லாத காலத்துல ராஜஸ்தான்ல ஒரு டைல்ஸ் கம்பெனில சுத்திக்கிட்டு இருந்தேன். ஓ அப்போ ஒரு பொண்ணு ட்ரெயின்ல பேக்கை தொலைச்சிட்டு போக, நான் அதை அந்த பொண்ணுக்கு திருப்பி அனுப்பி வைக்க, ம். அது அந்த பொண்ணுக்கு பிடிச்சு போக, நானும் அந்த ये பொண்ணும் स्टोरी है ना லெட்டர்லயே सिर्फ லவ் तो பண்ண मूवी थी ஆரம்பிச்சோம். अरे हाँ हाँ, அப்புறம் நான் ராஜஸ்தான்ல தான் இருக்கேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு எனக்காக இந்த எம்ப்ராய்டரி எல்லாம் போட்டு भाई हाँ ये ஸ்வெட்டர்லாம் सिर्फ तो அனுப்பி मूवी வச்சு थी ராஜஸ்தான்ல ஸ்வெட்டரா? अभी भी वो पीक है, அவங்கள अभी भी वो पीक है। हो सकता है सिर्फ मतलब देखते हैं बिल्कुल साउथ में ऐसी कोई मूवी बनी हो, ये भी हो हाँ सकता हो है। सकता है ये कुछ ज्यादा ही नहीं हो रहा நாளைக்கு है உனக்கு ஒரு பிரச்சனை என்கிட்ட வந்தா நைட்டு 12 மணி ஆனாலும் ஓ, ஸ்டேஷனுக்கு நான் வந்து நிற்பேன். பிரச்சனை பண்ணி கண்ட நேரத்துல போலீஸ் ஸ்டேஷன் போற மாதிரி நாம ஏன் நடந்துக்கணும்? கேண்டீன்ல பெவரேஜஸ் ஃப்ரீ, ஆக்வா ட்ரைனிங் ஆக்சஸ் ஃப்ரீ. கேம்பஸ் இன்டர்வியூ நடக்கும். எல்லாரும் நிச்சயம் வேலையோட தான் போவீங்க. எல்லாத்துக்கும் மேல நீங்க யோசிங்க. ஒரு பொண்ணுக்கு கீழே நீங்க இருக்கணுமா இல்ல ஒரு பையனுக்கு கீழே இருக்கணுமா? டேய், அது ஏன் கிளாஸே இல்லடா, வேற எவனும் குடிச்சு வச்சுட்டு போனதுடா லூசு பயல. அடிங்க ப்ளீஸ். जेडी प्लीज मतलब वो आगे बहुत रेगुलर कस्टमर होंगे। जबरदस्त हाँ। ये लड़की मैंने कहीं देखी है उसका चेहरा देखा देखा सा लगता है हाँ जो इलेक्शन में खड़ी है वो ना? याद नहीं आ रहा अभी The third round of votes have been counted. ओ We have रिजल्ट started counting for the fourth round. சார், 4வது ரவுண்ட் சார். ஃபைனல் ரிசல்ட்ஸ் வேற வரப்போகுது. பயமா இருக்கு சார். பெரிய அமைதிப்படை அம்மாவாசை. 4வது ரவுண்ட் எஜிபே. Most awaiting election results are going to be declared very soon. ओ भाई साहब। Fourth and final election results are going to be declared. Bhargav 2,588 votes. Savita 2,648 votes. ओह Savita won the election by 6. भाई साहब। ये शायद एक क्लास है वो थोड़ा अपर क्लास वाले लग रहे हैं पता नहीं बिल्कुल। या फिर वो थोड़े अलग माइंड वाले लोग हैं अलग गुंडागर्दी सोच है करने वाले उनकी बिल्कुल ऐसा ही कुछ हो सकता है। வாழ்த்துக்கள் சேர்பர்சன். சார், அங்க ஆல்ரெடி ஏதோ பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்கடா போலாம் சார், என்ன சார் பண்றது? இன்னும் ஏன்டா என்ன கேட்டுக்கிட்டு அவங்கள கேளு. சேர்மேன், சொல்லுங்க என்ன பண்ணலாம்? சார், இந்த unnecessary கன்ஃபியூஷன்ஸ் அவாய்ட் பண்றதுக்கு நானே பார்கவ் கிட்ட போய் பேசிடலாமான்னு யோசிக்கிறேன். பர்றா, தாராளமா போங்க, ஆனா தனியா போங்க. மேடம், இந்த தலையை சுரிஞ்சுக்கிட்டு நட்டையை உடைச்சிக்கிட்டு திரும்பி திரும்பி பார்த்துக்கிட்டு தயங்கி இன்ஸ்டால்மெண்ட் எல்லாம் போகக்கூடாது. நான் எப்படை சார், உங்க கையில இருக்கிற காப்பு மட்டும் கொடுக்குறீங்களா? எதுக்கு? கொடுங்களேன் சார். அந்த பறவை போல வாழ வேண்டும், अच्छा இந்த அலை जबरदस्त। போல ஆட வேண்டும், ஒரே उनका வானிலே स्टाइल कर रही ஒரே மண்ணிலே ஒரே வானிலே. और सबसे पहला डिसीजन कितना உங்ககிட்ட सही है கொஞ்சம் பேசணும். है ना? கிட்ட வரட்டும், மத்தாவ மூஞ்சி முடிச்சிடலாம். அண்ணன் சொல்லுங்கண்ணே. என்னடாச்சு? தம்பி தோத்துட்டாப்புலண்ணே. என்ன? பார்கவ், நான் கங்க்ராட் சொல்ல தான் வந்தேன். வெறும் 60 ஓட்ல ஜெயிக்கிறதெல்லாம் வெற்றியே இல்லை. காலேஜ்ல ஒரு சேர்மன் தான் இருக்கணுமா என்ன? இனிமே நான் ஈவினிங் காலேஜை பாத்துக்கிறேன், நீ டே காலேஜை பாத்துக்கோ. ओ ஓகே, பாய். ஓ, கங்க்ராட்ஸ். நாமினேஷன் அன்னைக்கு கூட நான் கை கொடுத்தேன், நீ தான் கொடுக்கவே இல்லை. இப்போ வச்சு கொடு. அவங்க தனியா போனது எனக்கு ரொம்ப சேஃபா படல. நான் வேணா என்னன்னு போய் பார்க்கவா சார்? जरूरत नहीं है
सच में वो एक अच्छी लीडर बन सकती है என்னண்ணா இது क्योंकि उसका சமாதானமா पहला போயிட்டாரு. डिसीजन ही कितना पावरफुल है ஜெயிச்ச பொண்ணு கிட்டே கை கொடுத்துட்டு இருக்காப்ல. நீ முதல்ல போன் அவுட் ஒரு நிமிஷம் தம்பி. அப்பா பிரச்சனை எதுவும் இல்லப்பா. அந்த பொண்ணுகிட்ட நான் பேசிட்டேன். டே காலேஜ் சேர்மனா என்னைய இருக்க சொல்லிட்டாப்பா. அவ போட்ட பிச்சை பதவிக்கு மேல உனக்கு காசு வந்துருச்சா? அப்பா அப்படி இல்லப்பா, நான் நேர்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏய் அண்ணா. முதல்ல அவனங்கிறது சேஃப் அனுப்பு. சரிங்கண்ணா. போக மாட்டேன் அது இதை நான் மிரட்டி அனுப்புவேன். சரிங்கண்ணா. தோக்கடிச்சு அந்த பொண்ணு நாசம் பண்ணிட்டு நான் பாத்துக்கிறேன். அண்ணா ப்ளீஸ் அப்பா கிட்ட நான் பேசிக்கிறேன். எதுவும் பண்ண வேணாம். டேய், உங்க மூஞ்சில அரு போட சொல்லியிருக்காரு தம்பி. முதல்ல உள்ள உட்காருங்க. ஆனா அந்த பொண்ணு எதுவும் अब பண்ணிடாதீங்க. इसने सॉल्व कर உங்க दिया உண்மையை तो वो சொல்லு कुछ சார் ना அவன். कुछ समझ கை கொடுத்து ஓகே சொல்லிட்டான். அவ்வளவுதான். செலிப்ரேஷன்ஸ் ஆர் டன். ஏய் அண்ணா. இந்த எல்லாம் மாட்டியும். டேய் தம்பி பூத் எங்கடா இது? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னா. ओ गॉड ये नकली स्टूडेंट्स बन के जा रहे हैं அப்பா அந்த குப்பையெல்லாம் பொறுக்கி போட்டு போங்க. சார் ஈவினிங் காலேஜ் பசங்க பூத்த கொடுத்துறதா பேசிட்டு இருக்கானுங்க சார். भाई साहब वो स्टूडेंट है ही नहीं अब ये इवनिंग की चेयरपर्सन है तो ये हैंडल कर लेगी ना उसे हाँ எந்த பேர் அவன்? ப்ரொஃபசர்னா. என்னடா நடந்தது எலெக்ஷன் இல்ல, ஒன்னு ரீ எலெக்ஷன் இல்ல ரீகவுண்டிங். எலெக்ஷன்லாம் முடிஞ்சிச்சு அவ்வளவுதான். ஏய் புது வந்துடா. எந்த டிபார்ட்மெண்ட் நீ இங்க வா. யோ இத தேவ மைட்லாம் பேசிட்டு இருக்காத. முன்ன கமெண்ட் நில்லுடா. ஏய் பேசிக்கிட்டு இருக்கேன் நான். அதுக்குள்ள இருக்கேன். சார் ஈவினிங்கான சேர்மன் கேண்டிடேட் பார்க்க உங்கள்ட்ட பேசணும் சொல்றேன் சார். சார் நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அப்பா கேட்கல. 50-60 கட்சியாளர்களை இங்க பிரச்சனை பண்றதுக்காக உள்ள இறக்கி விட்டுருக்காரு சார். பசங்களோட பசங்களா वो भी वही बता கலந்துட்டாங்க. रहे நம்ம பசங்களுக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கோங்க சார். टेक्नोलॉजी का इस्तेमाल किया है फोन करके एग्जैक्टली On the star board. இல்லையே என்னடா பாட்டில் கிரிக்கெட் अच्छा நாயக்கானே. उनके उन्होंने स्टूडेंट्स गलत सिखाया था ना டேய் தம்பி என்ன சொல்லுங்கடா. என்னண்ணா சவுத்துல ஒட்டினானுங்க. மூவ் ஃபார்வர்ட். என்னண்ணா பேக் அடிக்கிறானுங்க. இவங்க அவசரம் இல்லடா. उन्होंने गलत इनको नहीं पता ना वही तो है ஏய் பொண்ணுங்களெல்லாம் சேஃபா வீட்டுக்கு அனுப்பு. சார் சொன்னது சரிடா. டேய் எல்லாரும் பேக்கெட் வழியா கூட்டி போடா. போ ஃபாஸ்ட் அந்த போறோம். क्या बात उन्होंने जो सिखाया था वो इन्हें पता नहीं है हाँ वही वही बोल रहा हूँ इससे मुझे ना रोबोट वाला सीन याद आ गया वो रजनीकांत मुंडी घुमाने को बोलता है ना और फिर वो पकड़ा जाता है ओ निकले 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 बच गए जबरदस्त लेकिन वो पूरा Students full out of control बैठे काम से। पहले लिखवा कर दिया था अगर कुछ भी होता है तो वो स्कूल और पूरी सिचुएशन ही आउट ऑफ कंट्रोल हो गई है बेकार में बखेड़ा कर दिया खड़ा कर दिया उन्होंने एक्चुअली इलेक्शन सक्सेसफुली कंडक्ट हो गए सब कुछ सॉर्ट आउट हो गया था उन्हीं का है वो अब इन्हें रिजाइन करना पड़ेगा पर हाँ वो तो है பெருசா ஒண்ணும் இல்ல சார், சும்மா நகைக்கீரல் மாதிரி தான் இருக்கு. டேய் ம்? லைப்ரரியில தான் மீட்டிங் போயிட்டு இருக்கு. எல்லாரும் சேஃபாடா? எல்லா குரூப்பையும் செக் பண்ணிட்டேன் சார். எல்லாரும் சேஃப் மெசேஜ் அனுப்பிச்சிட்டாங்க. காலேஜ்ல இருக்கிற எல்லா சிசிடிவி கேமராலயும் மொத்த கலவரமும் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஒரு ப்ரொஃபசர் அவ நடந்துக்கிறாரு. எக்ஸ்கியூஸ் மீ மேம், ப்ராப்பர்ட்டி டேமேஜ் ஆனது பத்தி சொல்றீங்கல்ல, 4-5 பொண்ணுங்களை ரவுடிங்க சேர்ந்து அடி நடிச்சாங்களே, அப்ப மத்த ஸ்டாஃப்ஸால என்ன பண்ண முடிஞ்சது? யாருமே அங்க வந்து தடுக்கலையே. ஸ்டாப் இட் சார். நீங்க இந்த காலேஜ்ல ஜாயின் பண்ணி முழுசா என்ன 1 மாசம் ஆகல. பேசாம இருங்க. என்னதான்டா பேசுவானுங்க அப்படி தவறாயிரு. நான் ஜேடி கிட்ட பேசுறேன். then we will take a call.
சார் அவர் திரும்ப இந்த காலேஜுக்கு வரதா இருந்தா வி ஆர் ரிசைனிங் சார். என்ன மைடுக்கு இந்த மீட்டிங்னு எனக்கு புரியலையே சார். நானே ஆல்ரெடி எழுதி கொடுத்துட்டேன் சார் போறேன்னு. ஐம் ஜஸ்ட் லீவிங் திஸ் காலேஜ். ஜேடி ஜஸ்ட் வெயிட் இன் த கார். நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேச. சார் ஐ செட் வெயிட். ஐ அண்டர்ஸ்டாண்ட். இவங்கள உன்னை பத்தி புரிஞ்சுக்கணும்னா ஒரு கேப் தேவைதான். நீ எடுத்த முடிவு கரெக்ட். நீ 3 மாசம் பிரேக் கேட்ட இல்ல. ஐ ஹவ் ஓகேட் இட். நான் எப்ப கேட்டேன்? இது உன் கையெழுத்து தானே? சார் அப்படியே போட்டிருக்காங்க சார். ஓ கம் ஆன் ஜேடி. கிளாஸ் எடுக்க போறேன்னு சொல்லி நீ தானே 3 மாசம் பிரேக் கேட்டிருக்க. கிளாஸ் எடுக்கவா? எந்த காலேஜுக்கு? காலேஜ் as you have mentioned observation home. சார் விளையாடாதீங்க சார். நாங்க போய் என்ன சார் பண்ண போறேன்? இந்த கேள்வி நான் போடல சார். ஒருவேளை 6 மணிக்கு மேல हाँ ये हो सकता है, ये हो सकता है. ये बिल्कुल हो सकता है. 6 மணிக்கு மேல வாய்ப்புகள் இருக்கு. गुड चांस. see JD you are losing control on yourself. எலெக்ஷன்ல எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வேலையை விட்டு போறேன்னு எழுதி கொடுத்துருக்கேன்ல. that means you have something on your mind. போறேன் சார் போறேன். எனக்கு இங்க நிறைய வேண்டியவங்க இருக்காங்க. அவனுங்க பண்ண வேலையா தான் இருக்கும் அது. இட்ஸ் ஓகே. ஐ நீட் a change too. போறேன். நீ போற இடத்த பத்தி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இன்ஸ்பெக்டர் மேன்ஷன்ல வெயிட் பண்றாங்க. मुझे लगता है उन्होंने वो ही அப்படின்னா साइन किया है, शायद उनको मास्टर बनाना चाह रहे थे जुवेनाइल कोर्ट இன்ஃபர்மேஷன் का. கொடுக்கலையா? இல்லைண்ணே. அப்போ நானும் லாயர் சாரும் யூனியன் ஆஃபீஸில் பேசுறது எப்படி போலீஸ்க்கு அதுக்கு போச்சு? அதான் தெரிலண்ணே. ஆ ஆ, இந்த சினிமாவில் பாட்டு போடுவாப்ல அனிருத். அவன் புதுசாக ஒரு பாட்டு போட்டுக்கானா? கேட்போமா அதை? கேளு. அண்ணே பவானி நாள் குடிச்சிட்டானே. அடுத்த ஸ்கெட்ச் உனக்கு தான். சிறுசுல வச்சு உன்னையும் தூக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கான். என்னடா 2 பொண்டாட்டிக்காரா? ஏதாவது உன் குரலா இல்லை உனக்கு கூட அவனை மிமிக்ரி பண்ணிட்டானா? பசங்களுக்கு எல்லாம் கரெக்டாக போதும் இல்லைன்னு பார்த்துக்கோ. 3 வேளையும் சாப்பாடு போதோ இல்லையோ சரக்கு டோப்பு எல்லாம் நிற்காம போகணும். சரி பவனி நான் வரேன். भाई साहब ये तो நீ எடுத்து கொடுத்த தாலியை நீயே இருக்கலாமாண்ணே. இருப்பா, ரொம்ப எமோஷனல் பேசிட்டவா. நெஞ்சு அடைக்குதுப்பா எனக்கு. இரு. ஏன் ஜெர்க் அடிக்கிற? கத்தி இடுப்புல சுரிக்குதுண்ணா. அதோட உட்காரும் போது எச குத்திருச்சுன்னா ஓ நம்ம எதிரி ஒருத்தன் போட்டான். அதனால பவானி போய் சேர்ந்துட்டான்னு சொன்னோட பரவாயில்ல. இடுப்புல கத்தி சுரி வச்சிருந்தாப்புல. உட்காரும் போது எச குத்திட்டு செத்துறாப்புன்னு சொன்னா கேட்கறதுனால ये तो है. இல்லையா? சாஞ்சு உட்கார். நான் மரியாதையா அதான் ஃபோன்ல பேசும்போது ஆமா பண்றது, நேர்ல அண்ணன் ஒன்னுன்ட்டு என்னது இது? சாஞ்சு உட்கார். அண்ணனோட கடைசி ஆசை எனக்காக செய்ய மாட்டேன். ऐसे लगता ही नहीं एक मोमेंट वो मारने वाले हैं, गोपाल, और दूसरे मोमेंट ஆனா சொல்லு லாஸ்ட் சொல்லு. 10-15 வயசுல 2 பேரும் சான்றா சொல்லு. சரிண்ணே. போ. நம்ம சின்ன ஜெயிலுக்கு இது புதுசா பாடம் எடுக்க வாத்தியார் போறத பேசிடுறானே. சரி உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதான் சொல்லானே. டேய், ஜெயிலுக்கு வாத்தி வர சரி தானடா. அது என்னமோ ஆளாளுக்கு பேசி பெரிய பரவப்பு செய்து பில்டப் கொடுக்குறீங்க. இதை தூக்கி போட்டு யாராவது வண்டி எடுக்க சொல்லு. போ. சரி. சார் அந்த கருமத்தை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கலாமா? அப்படின்னா நான் கண்ணாடி போட்டுக்கிட்டுமா? சார் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பேரண்ட்ஸ் சொசைட்டின்னு சில கட்டுப்பாடோடு இருக்கிறவங்க. ஆனால் அவனுங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. அவனுங்க சைஸுக்கும் அவனுங்க பார்க்குற வேலைக்கும் சம்மந்தமே இருக்காது. உள்ள இருக்கிற ஒவ்வொருத்தனும் மனுஷனுங்களே இல்லை, மிருகங்க. மூர்க்கனுங்க. நம்ம பண்ற தப்புக்கு தண்டனை கம்மிங்கிற சட்டம் அவனுங்களுக்கும் தெரியும். அதை சரியா பயன்படுத்திட்டு சட்டத்தை மீற ரெக்லஸ் கிரிமினல்ஸ்.
அதனால தான் சார் சொல்றேன், அங்க இருக்கிற 3 மாசத்துல ஆர்வ கலரை இதையும் ட்ரை பண்ணாதீங்க. என்ன சார், सो गए क्या? அங்க போலாமா வேணாமான்னு தானே मुझे वैसा ही யோசிக்கிறீங்க? लग रहा है। சார் சார் सो गए। தலைவன் தூங்கிட்டானா சார்? அந்த போன் வந்தா பாருங்க. என்னது இல்ல? ஆனா அண்ணன் போன் தான். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் போய்க்கிறேன், நான் பார்த்துக்கிறேன், விடுங்க. சார் அப்ப போறதுன்னே முடிவு பண்ணிட்டீங்களா? कर लिया उन्होंने, अब शाम का फैसला कर लिया। उन्होंने वो बात सुनी भी नहीं वो है। कहाँ जाने वाले हैं? தாசே, வாத்தி நாளை காலையில் இங்கே வந்துடுவான். இந்த இடத்த பற்றி मुझे தெரிஞ்சோ लग रहा है कि அவன் अर्जुन இங்கே दास காலை यहाँ पे थोड़े வைக்கிறான்னா लीडर टाइप है, அவனை நீ லேஸில் எடுத்துக்காத. एक टाइप की गैंग चला रहे होंगे अंदर। உள்ள கால வச்சதுக்கு அப்புறம் 1 மணி நேரம் சம்பாதிக்கிறான்னு பார்ப்போம். इनकी गाड़ी बहुत पसंद आई मुझे। मुझे भी। தம்பி 10 மணிக்கு உள்ள இருக்கணும். நீங்க குடிச்சு ரெடி ஆயிட்டா நம்ம வண்டியில போயிடலாம் தம்பி. அந்த வண்டி இல்லையா? ஆமா தம்பி. சரி, நீங்கள் போங்க, உங்களை உள்ள கொண்டு போய் போங்க, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிங்க தம்பி. கடுப்பாகுதுல்ல? ம் 3 மாசம் 3 महीने के लिए वो भी। அவன் உள்ள வந்துட்டு போடிக்கிட்ட போய் பாடம் இருக்க ஆரம்பிச்சான். எல்லார்ட்டையும் கொடுத்து வீச சொல்லு. தாசே, दास, अर्जुन दास। ओजी में उनका नाम अर्जुन है और इसमें दास है। अच्छा, और दोनों मूवी साइमल्टेनियसली चल रही। खतरनाक है। ओ भाई साहब, फाइनली वो यहाँ पहुंच चुके हैं। ये खुद उनमें से एक लग रहे हैं यहाँ पे। अगर ये ऐसे ही पीते रहे ना यहाँ पे, तो वो डबल पीना शुरू कर देंगे अंदर। ना कुछ भी नहीं, उन्होंने इस जगह के बारे में पता भी नहीं। बस आ गए, ये जगह है। सब कुछ उन्होंने नींद में गया है उनका। நான் தாசே, Exactly. ஆளும் தாடியும் வாத்தியார் கணக்கா தெரியலையே, கையில புஸ்தகம் இல்ல, जबरदस्त கரும்பு இல்ல. scene था। பார்க்கறதுக்கு வேற दोस्तों, इस मूवी का ये जो सीन था, स्पेशली वो इलेक्शन वाला सीन बहुत अमेजिंग था। जिस तरीके से उन्होंने शॉर्टली हमें एक्सप्लेन किया है कि इलेक्शन कैसे कंडक्ट करवाने चाहिए, वो सीन बहुत बहुत अमेजिंग था। बिल्कुल, मतलब हर स्टूडेंट की जो यही एज होती है जहाँ पे उन्हें अलर्ट किया जाता है कि बिल्कुल। इलेक्शन कितने इम्पोर्टेंट होते हैं। अगर वो कॉलेज में ही नहीं होंगे तो बच्चे समझ कैसे बाहर पाएंगे? कैसे सीख हाँ। पाएंगे कि इलेक्शन काम कैसे करता है, हाँ, कंडक्ट कैसे बिल्कुल। होते हैं। तो उसका इम्पोर्टेंस उन्होंने इतना छोटे से सीन में उन्होंने समझा दिया बहुत था, अच्छे से समझा। और उसे कंडक्ट भी बहुत अच्छे से करते हैं, और ओवरऑल वो सीन भी बहुत अच्छा था। और ये एक्सपेक्टेड था दोस्तों ड्रग के बारे में, क्योंकि लोकेश कनराज की मूवी है और ड्रग्स के बारे में नहीं होगा ऐसा हो नहीं सकता। और दूसरा जो लोकेश कनराज का की पॉइंट होता है वो है अर्जुन दास। ये कहीं ना कहीं तो हमें मानना पड़ेगा। हो सकता है, बिल्कुल। मतलब अभी हमने ओजी मूवी की थी, उनका उसमें उनका नाम अर्जुन अर्जुन है। था और इसमें दास। तो फिर कंफ्यूज हो जाएगा, इसमें अर्जुन है उसमें दास है, बिल्कुल। फिर ठीक है, चल रहा है चल कुछ रहा भी। और कहीं ना कहीं थोड़े सिमिलर रोल ही मिल रहे हैं, जिसमें वो कंटिन्यूसली वो सिगरेट वाला सीन तो उनका रहता ही एक है। तो उनका वो आवाज, बिल्कुल। मतलब ओवरऑल इस मूवी में भी वो अपना कैरेक्टर जो है वो बहुत ही अच्छे से बहुत ही अच्छे निभाएंगे। से कर रहे हैं, क्योंकि अभी थोड़ा सा ही देखा है हमने उसका कैरेक्टर, इंट्रो हुआ है उसका, उस कैरेक्टर का। तो देखते हैं आगे वो कैसा करते हैं, क्या बिल्कुल। होता है, कैसे होता है। बिल्कुल। तो ये था दोस्तों हमारे इस मूवी का रिएक्शन। अगर आपको ये वीडियो अच्छा लगता है तो इसे लाइक कीजिए, सब्सक्राइब कीजिए और कमेंट कीजिए दोस्तों कि हमें और कौन सी मूवीज पे रिएक्ट करना चाहिए। तो मिलते हैं दोस्तों मास्टर मूवी के नेक्स्ट पार्ट में। बाय बाय।